ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக குழம்புக்கு விடுறதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்துட்டு புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதையும் ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். அந்த ஜீரகம் பொரிஞ்சு வந்ததையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நான் சாப்பரில் போட்டிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம நார்மலாக கட் பண்ணி சேர்த்துக்கிற அளவு கூட சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது வதக்கிட்டு இருக்க கேப்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தையுமே நம்ம சாப்பரில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 50% வந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூனுக்காகலாம் ரெடி பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு ஒரு 2 பல் பூண்டு அண்ட் சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு நம்ம அந்த சீஸ்லாம் துருவறதுக்கு குட்டியாக ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் துருவி சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு ஒரு 50% வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து பார்த்தோன்னா நான் பெரிய சைஸில் ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு அண்ட் இதை துருவி சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே வந்து பார்த்தோன்னா துருவி சேர்த்த போகிறேன். இது ரெண்டையுமே நம்ம துருவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா தக்காளி இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். தக்காளியை ஊற்றிட்டு அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையுமே இந்த தக்காளி அரைச்சி ஊற்றுறோம்ல அது கூட சேர்த்து ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இந்த தக்காளி கொதித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு சைட்லலாம் கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அண்ட் லோ சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கான மசாலாலாம் போட்டுடலாம். மசாலான்ட்டு வெளிலேருந்து தனியாக மசாலாலாம் கிடையாது, நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுறது தான். நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அது கூட நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வந்ததையும் நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து பார்த்தோன்னா புளியை வந்துட்டு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து பார்த்தோன்னா இது கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்து போகிறோம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் புளி கரைசலை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதை ஊற்றிட்டு இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி நம்ம இது கூட சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டி அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ மூடி வச்சாச்சு அண்ட் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு அண்ட் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் நமக்கு. அப்போ தான் வந்துட்டு நம்ம வெண்டைக்காயெலாம் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்பு ரெடி பண்ண முடியும். திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், முன்ன இருந்ததை விட கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வாட்டரோட லெவல். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெண்டைக்காயெலாம் ஆட் பண்ணலாம். வெண்டைக்காய் வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். அந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அண்ட் இந்த குழம்போட மெயின் பார்ட் அப்படின்னா நம்ம இப்போ அடுத்து சேர்க்க போகிறது தான். இந்த வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துடணும். அந்த வெல்லம் தான் வந்துட்டு இந்த குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அண்ட் இந்த டைம்லேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு வெண்டைக்காவுமே வந்து ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சுனாலே நமக்கு போதும். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகிடும்.
ஸோ நம்ம ஓரளவுக்கு அந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துட்டு நம்ம நல்லா கொதிச்சு வந்ததையும் வந்து பார்த்தோன்னா இந்த குழம்புல கொத்தமல்லி தழை வந்துட்டு நம்ம கடைசியாக தூவி இறக்கி வச்சிடலாம். சிலருக்கு வந்து இது சுட சுட சாப்பிட்டா ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாமே காலையில் செஞ்சுட்டு மதியம் லஞ்சுக்கு இந்த சுட சுட சாதம் வச்சு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபேவரட் டிஷ் லிஸ்ட்டில் இது கண்டிப்பாக ஆட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.